أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நோன்பு வச்சுக்கிட்டு போய் படுத்துட்டாங்க. படுத்த பிறகு படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ இந்த தூக்கத்துடைய நிலைமையில் இருக்கும் போது திடீர்னு பார்த்தா வீடெல்லாம் பிரகாசமாக லைட்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அந்த ரூம் ஃபுல்லாக பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோமா? இப்போ கவனமாக கேட்கணும். என்ன, இப்போ தான் பயணம் பண்ண போகிறோம். எங்கே? 7 வானம் கடந்து அல்லாஹுடைய இடத்துக்கு சொர்க்கத்து கிட்டத்தில் போயிட்டு வர போகிறோம். எல்லாம் நல்லா மைண்டை தெளிவாக வச்சு கேட்டுக்கணும். புரிஞ்சா? நம்ம கூட யார் வர்றா? நம்ம தான் அவங்க கூட போகிறோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலும் கரண்ட் போனாலும் நமக்கு தெரியும்லமா, கண்ணை மூடி இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா தூக்கத்திலேயே என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குன்னு எந்திரிச்சு லைட் பொருத்திக்குவோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தோணுது, என்ன வீடு ஃபுல்லாக பயங்கரமாக வெளிச்சமாக இருக்குது, நம்ம ஒரு மகரிபில் ஒரு இஷாவில் தானே வந்து படுத்தோம், ஏன் வீடு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மெதுவாக பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, அத்துணை மலக்குமார்களும் வந்திருக்காங்க. மலக்குகள் எதனால் படைக்கப்பட்டவங்கம்மா? ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. எதனால் படைக்கப்பட்டாங்க? ஒளினா ஒரு ஒளி இருந்துச்சுன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். இப்போ இத்தனை ஒளி இருக்கும் போது அந்த வீடு எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ரொம்ப பயங்கரமான பிரைட்டாக இருக்குது அந்த வீடு. சுப்ஹானல்லாஹ். வேமா அவங்க சுருட்டி எந்திரிச்சு உட்காந்து கேட்குறாங்க, ஜிப்ரீலே இன்னைக்கு என்ன நிறைய படைகளோடு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அத்தனை மலக்குகளையுமே கூப்பிட்டு வந்து இறங்கியிருக்கீங்களே, என்ன விஷயம், எப்போ நீங்கள் தானே வருவீங்க, இன்றைக்கி என்ன எல்லாரோடையும் வந்திருக்கீங்க, நீங்கள் கவலையாக இருந்தனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் கவலையாக இருந்தீங்கல்ல, நீங்கள் கவலையாக இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் எங்களை எல்லாரையும் ஒன்றா அனுப்பிச்சிருக்கான் உங்களை பார்க்க. மாஷா அல்லாஹ். அப்போ உடனே சரி வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான். என்ன சொன்னாங்க? சுப்ஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அல்லாஹ் யாரை சந்திக்க விரும்புகிறாம்மா? நபியை. அப்பேற்பட்ட ஒரு நபியோட உம்மத்து தான் நம்ம. எப்பேற்பட்ட அல்லாஹ் போய் இத்தனை நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம நபிக்கு கிடைச்சிச்சு. எத்தனை நபிமார்கள்மா நமக்கு? 1,00,000 எக்ஸப்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர 1,23,999 நபிமார்கள் நம்ம நபியை தவிர. நம்ம நபியையும் சேர்த்தோம்னா 1,24,000 நபிமார்கள். புரிஞ்சுதாம்மா? நல்ல கணக்கு வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையவா அல்லாஹ் கூப்பிட்டான்? சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு? எப்படி? ஒரு தடவை இன்னொரு தடவை கேட்க, என்ன அல்லாஹ் கூப்பிட்டானா அப்படின்னு கேட்க, உங்களை தான் அல்லாஹ் கூப்பிட்டான், கிளம்புங்க நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே உங்கள் வேமா இருங்க, நம்மளாம் தான் என்ன செய்வோம், சரி வாங்க வாங்க போகலாம், வேமா கூட போயிடுவோம்ல. ஆனால் அவங்க அப்படி ரொம்ப பதறவே மாட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். யார்? உடனே ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னே அவங்களுக்கு உடனே ஒரு முடிவெடுத்து தீர்ப்பு சொல்ல மாட்டாங்களாம். அமைதியாக யோசிப்பாங்களாம். அந்த அமைதியிலேயே அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பல அர்த்தங்களை கொடுப்பானாம். மாஷா அல்லாஹ். நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறவா ஒளி செஞ்சுன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? இன்னும் தொழுகையே வரல நமக்கு, 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் ஒளி செஞ்சு, மலக்குமார்களை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன சொன்னாங்க? நான் என் இறைவனை 2 ரக்காத்தில் தொழுது வணங்கிக்கிறேன், அப்புறம் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. மலக்குகள் கூப்பிட்டு உடனே அவங்க கிளம்பி போகலை. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் இருக்குது தாய். ஒவ்வொரு உதாரணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம யார் கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அற்ப துனியாவுடைய விஷயத்துக்காகலாம் டக்குன்னு தொழுகையை விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடுறோம். போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்ட பெருமையாக இன்றைக்கி அசர் தொழுகணும்னு நினச்சேன் அப்படின்லாம் பேசுகிறோம். இந்த பெருமை எதுக்கு? இந்த பெருமையான அடிப்பணிதெல்லாம் நம்ம அல்லாஹ்கிட்ட அடிப்பணியணும். அல்லாஹ்கிட்ட அடிப்பணியும் போது யாருமே இருக்கக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் அதை முதுகு பின்னாடி போட்டுட்டு முதல்ல அடிப்பணிதலை தான் செய்யணும். எதுக்கு அங்கே போய் உட்காந்து நான் இஷா தொழுகலை, நான் இந்த இப்போ எல்லாத்தையுமே தொழுகிறேன், எல்லாரும் முன்னாடியும் தொழுகிறது, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நம்ம யாருக்கு அடிப்பணிறோம்? அல்லாஹுக்கு மட்டும்தான். அந்த அடிப்பணிதல் ரொம்ப நம்ம இஹ்லாஸான எண்ணத்தோடு இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? 2 ரக்காத் தொழுதாங்களா? தொழுத ஒன்று சரி அல்லாஹ்வை பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு வந்திருக்கிறீங்க, என்னை எதில் கூப்பிட்டு போக போகிறீங்க? அல்லாஹ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானே, என்னை பார்த்துட்டு தானே இருக்கான், என்னை எதில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? வாங்க நபியே வெளியே வந்து பாருங்கள், உங்களுக்காக கூட்டு போக ஒரு வாகனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? வெளியே வந்து பாருங்கள், ஒரு வாகனம் இருக்குது. வெளியே வந்து பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாகனம் கழுத மாதிரியும் இல்லை, குதிரை மாதிரியும் இல்லை,
அது வேற ஒரு சைஸில் பெரிய ரெக்கையெல்லாம் வச்சு பார்க்க வந்து அழகாக இருக்கணும்னு சொல்ல முடியல, அசிங்கமாக இருக்கணும்னு சொல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை வந்து நபி அவங்க பார்க்குறாங்க. இது மேலே ஏறியா நான் அல்லாஹ் பார்க்க போகிறேன்? எப்படி கேட்டாங்க? இது மேலே ஏறி நான் அல்லாஹ் பார்க்க போகிறேனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இது மேலே தான் அல்லாஹ் ஏறி உங்களை வர சொல்லியிருக்கான் பார்க்க. சரி, அல்லாஹ் சொல்லிட்டான், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களை இப்படியே கூட்டு போக முடியாது, நீங்கள் பல விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் கல்வை கொஞ்சம் கழுவணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒளி செஞ்சுட்டு அமைதியாக படுங்க, நான் உங்கள் கல்வை கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப ஒளி செஞ்சுட்டு அவங்க படுத்திருக்காங்க. மெதுவாக அவங்களுக்கு ஒரு சின்ன மேஜர் ஆப்ரேஷன் நடக்குது. எப்படி நடந்துச்சு? அவங்க கல்வை, அவங்களுடைய ஹார்ட்டை மெதுவாக வெளியே எடுத்து ஒரு தங்க தட்டில் வச்சு சம்சம் தண்ணியால் கழுவப்படுது. சுப்ஹானல்லாஹ். யாருடைய இருதயம்? எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும்னா முதல்ல நம்ம நீங்கள் நல்லா தைரியமாக இருங்க. ஒரு மவுத்து செய்தி சொல்ல போகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கம்மா? தைரியமாக இருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க, தைரியமாக இருங்க, மனசு தைரியமாக வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. எதுக்குமா? அந்த அதிர்ச்சியை நம்ம தாங்க முடியாது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் மெதுவாக அந்த மவுத்து விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறோம், தைரியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு தான் அந்த சில பேரால் ஹாப்பியான விஷயத்தையுமே தாங்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உண்மையா இல்லையா? ரெண்டையுமே வந்து இப்படி தான் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். மாஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் நபி அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க கல்பில் நிறைய விஷயம் புகுத்த வேண்டியது இருக்குது. அந்த கல்பில் என்னத்தை புகுத்த போகிறீங்க? இப்போ நிறைய ஈமான புகுத்திருங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லி அனுப்புனா? கொஞ்சம் ஹிக்மா போட்டுங்க. ஹிக்மானா என்னடா? ஹிக்மானா என்னது? கொஞ்சம் போதும்ட்டாங்களாம். நபி அவங்களுக்கு கொஞ்சம் ஹிக்மா போதும், ஆனால் ஈமானம் முழுவதும் பொருத்திருங்க. இப்போ ஈமானம் நிரப்பப்பட்டுருச்சு அந்த கல்புல.